Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல வாழைக்காய் கிரேவி கம் மசாலா எப்படி செய்கிறது, அதாவது வாழைக்காய் கிரேவியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அல்லது மசாலாவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் Pasiyum Rusiyum சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆன பிறகு இது கூட 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு லைட்டான ஒரு கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மசாலா ஃப்ரை ஆன பிறகு இதில் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஆயிலில் நல்லா குக் ஆகணும். டொமேட்டோவும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். சமயத்தில் ஒரு லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மசாலா நல்லா பாயில் ஆகி ஃப்ரை ஆகி சூப்பரான ஒரு மசாலாவாக இருக்கும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ண வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் உப்பு சேர்க்க வேண்டியதை சேர்த்து 1 நிமிஷம் லிட் போட்டு வேக விடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான சூப்பரான செமி கிரேவியாக ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நான் அந்த செமி கிரேவியாக இப்படியே கூட இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் மசாலாவாக இருக்கும். எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது Pasiyum Rusiyum. பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.